வணக்கம் தமிழன் ட்ரேடர்ஸ். இந்த பதிவில் வந்து நான் 10ஆம் தேதி ஏப்ரல் கனரா பேங்க்கில் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணியிருந்தேன். இதில் வந்து 2 ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக. ஒரு 11 மணிக்கு வந்து இந்த கனரா பேங்க் ஸ்டாக்கை வந்து வாட்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ 11 மணிக்கு வாட்ச் பண்ணதில் வந்து இங்கே ஒரு சப்போர்ட் லெவல் வந்து ஃபார்ம் ஆகிருந்தது. ஸோ ப்ளஸ் வந்து இந்த ஸ்டாக் மூவ்மெண்ட்டை வந்து அன்னையோட ஓப்பனிங் வந்து ஆக்சுவலாக இந்த லெவலில் இருந்துச்சு, 285 சம்திங்கில் இருந்தது. ஸோ இந்த ஓப்பனிங் லெவலை பிரேக் பண்ணிவிட்டு இந்த கீழே இந்த சப்போர்ட் லெவலுக்கு வந்து டச் பண்ணிவிட்டு திரும்ப மேலே போயிட்டு இருந்தது 11 மேலே. ஸோ திரும்ப இந்த பின்பார் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ரிவர்சல் இருந்தது. நான் என்னோட அசம்ஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பனிங் லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பிரேக் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தது மாதிரி தெரிஞ்சுது. அதே டைமில் நிஃப்டி பேங்க் நிஃப்டிலாம் வாட்ச் பண்ணப்போ அதுவும் வந்து ஒரு கண்டினியூஸ் டவுன் ட்ரெண்டுக்கான ஒரு இண்டிகேஷன் தெரிஞ்சுது. ஸோ நான் இந்த இடத்துல வந்து என்னோட புட் ஆப்ஷன் வந்து வாங்கியிருந்தேன். இந்த புட் ஆப்ஷன் வாங்கினதில் வந்து இந்த ரெண்டாவது ரீடச் பண்ணும்போது இது மேக்ஸிமம் இதை பிரேக் பண்ணிட்டு போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குதுன்னு ஒரு அசம்ஷனில் இருந்தேன். ஆனால் வந்து அது திரும்பவும் இந்த சப்போர்ட் லெவலை டச் பண்ணிவிட்டு அதை பிரேக் பண்ண முடியாமல் திரும்ப போயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து இந்த ஓப்பனிங் லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பிரேக் பண்ணாது. இது கண்டிப்பாக வந்து இது ரிவர்ஸ் ஆகி இப்படி மேலே போனால் ரிவர்ஸ் ஆகி கீழே தான் போகணும் ஒரு அசம்ஷன் இருந்தேன். ஆனால் வந்து அது போகலை. அது திரும்ப மேலே போயிட்டு எனக்கு ஒரு 400 ருபீஸ் வந்து அந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து லாஸ் ஆகிடுச்சு. இது மாதிரி இந்த ஆக்சுவலாக இந்த சப்போர்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து கொஞ்சம் இயர்லியராக இது போல் ட்ரேட் பண்ணுறதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், இப்போ நான் இந்த இடத்துல செல் பண்ணேன் பார்த்தீங்களா, இந்த செல் பண்ணுற இல்லை ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணேன். ஆக்சுவலாக புட் ஆப்ஷன் பண்ணேன். இப்போ இந்த இடத்துல நீங்கள் செல் பண்ணுறீங்கன்னா, இப்போ இது வந்து இந்த லெவலை பிரேக் பண்ணி போயிடுச்சுன்னா உங்களுக்கு இதிலேருந்து இந்த லெவல் வரைக்கும் உங்களுக்கு ஒரு போனஸ் வேல்யூவாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே ஒரு ஓப்பனிங் லெவல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கிறதால உங்களுக்கு இந்த சின்ன ஸ்டாப் லாஸ் செட் பண்ணாலுமே போதும். அதனால் இதுக்கு இன்னொரு வந்து நீங்கள் இந்த இடத்துல இப்படி ரிவர்ஸ் ஆகுது பார்த்தீங்களா, இது கொஞ்சம் வேகமாக ரிவர்ஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இந்த இடத்துல கூட வெளியே வந்துடலாம், இதை பிரேக் பண்ண முடியலன்னு தெரிஞ்சினாலும். ஸோ உங்களுக்கு ரொம்ப சின்ன ஒரு ப்ராஃபிட்டோட வெளியே வர்றதுக்கான ப்ராபிலிட்டி இருந்திருக்கும். இதில் தான் 2 அட்வான்டேஜ் உங்களுக்கு. ஒன்று வந்து நீங்கள் நிறைய ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கலாம். இயர்லியராக ட்ரேட் பண்ணுறதுல வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சில டைம் வந்து இந்த பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக இருந்து திரும்ப ரிவர்ஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு லூசிங் ரோடாக தான் வெளியே போவீங்க. ஆனால் இது போல் சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் லூஸ் பண்ணாலும் ஒரு கம்மியான, நான் வந்து இங்கே இந்த லெவலில் கிராஸ் பண்ணாலும் ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இருந்ததால் எனக்கு அந்த லூசிங் இது. ஆனால் ஒன்ஸ் இது பிரேக் ஆனவுடனே நான் அதை செல் பண்ணிட்டேன். ஆப்ஷன் ட்ரேடிங்கிறதால எப்போவுமே வந்து இது போல் கனரா பேங்க் போல் ஸ்டாக் வந்து செல்லர் ஃபிக்ஸ் பண்ணுற ப்ரைஸும் பையர் ஃபிக்ஸ் பண்ணுற ப்ரைஸுக்கும் சில டைம் பெரிய கேப் வந்துடும். ஸோ அதனால தான் அந்த கொஞ்சம் லாஸும் இருந்தது. இல்லைன்னா வந்து என்னால் லாஸே இல்லாமல் இங்கே வெளியே வந்துட்டு இருக்கலாம். இது இது வந்து இந்த ஃபஸ்ட் ஸ்ட்ராட்டஜியில் ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை. ஆனால் இருந்தாலும் வந்து என்னோடய லேர்னிங் வந்து இதில் கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லியிருக்கேன். ரெண்டாவது வந்து இது பிரேக் பண்ணிவிட்டு மேலே போச்சு பார்த்தீங்களா. ஸோ இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் உங்களுக்கு இருக்குது ஆல்ரெடி. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் டச் பண்ணிவிட்டு திரும்ப கீழே வருது. கீழே வந்தாலும் அந்த உங்களுக்கு ஓப்பனிங் லெவலில் வந்து பிரேக் பண்ண முடியாமல் இந்த அழகான ஒரு பின்பார் வந்து ஃபார்ம் ஆகி ரிவர்ஸ் ஆகுது. ஸோ
இதில் வந்து இந்த இந்த கேண்டில் ஸ்டிக்கும் இந்த கேண்டில் ஸ்டிக்கும் பாருங்கள், ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்ட் இருக்குது. இங்கே ரிவர்சல் பின் பார் ப்ளஸ் ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டு. இது வந்து ஒரு நல்ல அந்த கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேஷன் ஃபார் ரிவர்சல். இந்த ரிவர்சல் வந்து அதே டைமில் வந்து நான் லாஸ்ட் டைம் லூஸ் பண்ணதால் இந்த இடத்துல வந்து நான் இந்த லெவலில் இருந்த செல்லர்ஸோட வால்யூம் வந்து கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து ஒரு ஜென்ரலாகவே உங்களுக்கு அந்த சப்போர்ட் இது போல் ஒரு மேஜர் சப்போர்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஒரு ஹை வால்யூம் செல்லரோ பையரோ வந்து இருப்பாங்க. அந்த 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 வால்யூம் வந்து கொஞ்சம் அக்ரஸிவாக கம்மியாயிட்டு போன மாதிரி தெரிஞ்சுது. ஸோ அதனால் வந்து இது கண்டிப்பாக வந்து இந்த லெவலை பிரேக் பண்ணுன்ற ஒரு அசம்ஷன், அதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சுட்டு நான் இந்த இடத்துல வந்து கால் வாங்கியிருந்தேன். நினச்ச மாதிரியே வந்து இந்த இந்த இதுவை வந்து பிரேக் பண்ணது வந்து ஒரு ஹை வால்யூமோட ஒரு பெரிய ஒரு குயிக் பிரேக் அவுட் இருந்தது. இப்போ நம்ம வந்து இந்த பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா, இந்த ஹை வால்யூம் பிரேக் அவுட் வந்து நீங்கள் மார்க்கெட் வேல்யூ போட்டு இருந்தாலும் நீங்கள் இந்த ஏரியாவில் எங்கேயாவது தான் வாங்கியிருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு ரிவர்சல் வந்திருக்கோம், நீங்கள் திரும்ப லாஸ் தான். ஸோ இதனால தான் வந்து இந்த பிரேக் அவுட் இது வந்து உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படின்னா, அந்த சப்போர்ட் லெவலோ இல்லை ரெசிஸ்டன்ஸ் லெவலோ இருக்குங்களா, இந்த பிரேக் அவுட்க்கு முன்னாடியே வந்து நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி ட்ரேட் பண்ணுறதுக்கான இது ஒரு நல்ல டெக்னிக். ஸோ இது நான் நினச்ச மாதிரி மேலே போச்சு. இந்த இடத்துல ஒரு வேகமான ரிவர்சல் இருந்தாலும் இதில் வெளியே வந்துட்டேன். ஒரு நல்ல ப்ராஃபிட்டோட இந்த இடத்துல நான் வெளியே வந்துட்டேன். ஸோ இந்த கனரா பேங்க் அந்த 260 புட் பண்ணியிருந்தேன். அதில் எனக்கு ஒரு 400 லாஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா அந்த பை அமௌண்ட் வந்து 6880, செல் அமௌண்ட்டும் 6480. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இது கால் பண்ணது பார்த்தீங்கன்னா பை அமௌண்ட் 12640, செல் அமௌண்ட் வந்து 14,000. ஸோ எனக்கு 1360 வந்து ப்ராஃபிட் ஆனது. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.